எந்த பிராமணனாச்சும் வேலை குத்திட்டு அழகு குத்திட்டு ஏதாச்சும் ஒரு காவடி எடுத்தது உண்டா? இல்ல இந்த காவடியில நிறைய காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கு. இது மாதிரி வந்து விமான காவடின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா 4-5 இடத்துல முதுகுல வந்து அந்த அழகு குத்திட்டு பறந்து வர மாதிரி அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. 30% பேர் தெலுங்கு இருக்கிறான், 30% ஓட் பேங்க் தெலுங்கு இருக்கான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% பேர் மலையாளிஸ் இருக்கான். இங்கேயே அவன் பூர்வ குடியா இருக்கான், அவன் ஓட்டு போட்டுட்டு இருக்கான். இது இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காரு. கருணாநிதி அவருடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா வந்து செல்வி ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அந்த அம்மாவுடைய தாய்மொழி என்ன? கன்னடம். அதுக்கு முன்னாடி எம்.ஜி. ராமச்சந்திரன் இருந்தாரு, அவரு மலையாளி, கேரளா மலையாளி, அவர்தான் தாய்மொழி. இன்னைக்கு வைகோ பார்லிமெண்ட்ல பெருசா பேச ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு, அவரு தெலுங்கு. அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டுடைய பூர்வ குடி. உங்களுக்கு பாகிஸ்தான் பிரிக்கும் போது என்ன சொன்னாங்க, யாருக்கெல்லாம் வந்து ஒரு உங்க நாடு, அதாவது இஸ்லாமிய நாடுன்னு தேவைப்படுது நீங்க போகணும்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியரும் இது எங்களோட பூர்வ குடி, நாங்க ஏன் போனோம்? வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு தனக்குண்டானது தனக்குள் இருந்தா போதும், மீதி நமக்கு தேவையில்லை, மற்றது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. தனக்கும் மீறி நிறைய தேவை, தன்னையும் தாண்டி நிறைய தேவை நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். அப்படி ஒரு கூட்டமே இந்திய தேசத்துல அலைஞ்சிட்டு இருக்கு. தன்னையும் தாண்டி பிற மாநிலங்களை கேப்சர் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு வேணும், நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து இதை பத்தி விளக்கமா என்னிடையே பேசுவதற்காக என்னிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் திரு மோகன் காந்தி அவர்கள் என்னிடையே இணைஞ்சிருக்காங்க. வாங்க சார் சந்திக்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன பேச போறா கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி தனக்கு உண்டானது தனக்கு இருந்தா போகும்னு நினைக்கிறது ரொம்ப கம்மி. மத்தது ஏதாவது கிடைக்குமா, இங்க இருந்து போயிட்டு அவங்க பிடிக்கலாமா, இவங்களை பிடிக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். பெரிய ஒரு இயக்கமே அதுக்கு நம்ம இந்திய நாட்டுல வந்து செயல்பட்டு இருக்கு. தமிழகத்தை எப்படியாவது கேப்சர் பண்ணணும், திராவிடத்தை எப்படியாவது அழிக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கமே. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அதை பத்தி சரி. இன்றைய தினத்துல வந்து RSS உடைய சித்தாந்தம் திராவிடத்தை வந்து ஒழிக்கணும், அழிக்கணும். திராவிடத்தை ஒழிக்கணும், அழிக்கணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கான வேலைகள் பார்க்கணும் இல்ல. இப்போ அவங்க அதுக்கான வேலை எப்படி பார்க்கறாங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா இந்த RSS, இந்த பிஜேபி அவங்களுடைய ஒர்க், அவங்க எப்படி வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து எப்படி பிரகடனப்படுத்துறாங்க, தனக்கு சாதகமா பண்றாங்கன்னா, அவங்க வந்து முதல்ல வந்து கடவுள் வழிபாடு அதை தான் வந்து கையில் எடுப்பாங்க. இப்போ வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம், அங்க வந்து ராமரை பத்தி பெருசா பேசுவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள், உங்களுக்கு ராமர் கோயில் கட்டினது, பாபர் மசூதி இடிச்சதெல்லாம் சம்பவங்கள் இருக்கு. தமிழகத்துல வந்து என்ன, இந்த சொல்றது இல்ல போல இல்ல, அது வியாபாரம் முடிஞ்சு போச்சு இல்ல, திருவிழா ஆரம்பிச்சா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முருகர் தான் கடவுள். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இப்போ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து நாங்க வந்து முருகருக்கு வேல் யாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் மாநில தலைவர் எல்லாம் சேர்ந்து பிஜேபியில வேலி யாத்திரை எடுத்தாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வேலை கையில பிடிச்சி யாத்திரை எடுக்கிறீங்கல்ல, எந்த பிராமணனாச்சும் வேலை குத்திட்டு அழகு குத்திட்டு ஏதாச்சும் ஒரு காவடி எடுத்தது உண்டா? இல்ல இந்த காவடியில நிறைய காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கு. இது மாதிரி வந்து விமான காவடின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா 4-5 இடத்துல முதுகுல வந்து அந்த அழகு குத்திட்டு பறந்து வர மாதிரி அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இதெல்லாம் வேற. அவங்களுடைய என்ன யூகம்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுளையே நாங்க தான் படைக்கிறோம், கடவுளை நாங்க தான் படைக்கிறோம், நாங்க தான் இது கல்ல வந்து வச்சு இது கடவுள் சொல்லிட்டு கருவறைக்குள்ள நாங்க தான் நிற்போம், நீங்க தள்ளிதான் நிக்கணும். அது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ இந்த இந்து மதம் சொல்லிட்டு இது நிறைய இந்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஓட்டெல்லாம், இஸ்லாமிய ஓட்டெல்லாம் வந்து பறிக்கிறாங்க. குறிப்பா இஸ்லாமிய ஓட்டு தான் இப்பெல்லாம் இந்த பறிக்கப்படுது. இவங்க சாரி, அதெல்லாம் யாரு, எங்க வந்தாங்க? அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டுடைய பூர்வ குடி.
உங்களுக்கு பாகிஸ்தான் பிரிக்கும் போது என்ன சொன்னாங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு உங்க நாடு அதாவது இஸ்லாமிய நாடுன்னு தேவைப்படுதோ நீங்க போங்கன்னு சொல்லும்போது, இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியரும், இது எங்களோட பூர்வ குடி நாங்க ஏன் போனோம்? நாங்க இங்க பொறந்தோம், வளர்ந்தோம், எங்க தாத்தா, எங்க அப்பா, இது மாரி தலைமுறை தலைமுறையா இருக்கோம். இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு உயிர குடுத்துருக்கோம். நாங்க ஏன் போனோம்? போல. அப்ப அவன் இங்க இருந்துட்டான். இந்த இந்த நாடு வந்து மதசார்பற்ற நாடு. மற்ற நாடு மாரி இல்ல. இப்ப ரஷ்யாவுக்கு போனா ரஷ்ய மொழி இருக்கு. அமெரிக்காவுக்கு போனா ஆங்கில மொழி தான் அங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அது மாரி இருக்கு. இங்க வந்து இவங்கலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த நாட்டுடைய தலைமை வந்து அதிகம் பேர் பேசுறாங்க. ஹிந்தி தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் இந்திய நீங்க வந்து இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு முகமாக, ஒரு மொழியாக நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்தியாவ பொறுத்தவரைக்கும், இது வந்து பல மாகாணங்களா இருந்து ஒன்றுபட்டு இந்தியான்னு உருவானுச்சு. இது வந்து நீங்க நினைக்கிற மாரி, இவங்க நினைக்கிற மாரி இல்ல. இப்போ வந்து பாருங்க, இங்க தமிழகத்துல கலாச்சாரம் வேற, ஆந்திரால கலாச்சாரம் வேற, ஒரிசால கலாச்சாரம் வேற. ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னுடைய கலாச்சாரங்கள், மொழி, பண்பாடு இதெல்லாம் வேறு வேறா இருக்கும். அதான் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா. இதுல வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவ நீங்க எப்படி வந்து உங்களுடைய அந்த சனாதனத்தை வந்து எல்லா விஷயத்திலயும் நீங்க வந்து பதிக்க பாக்குறீங்க. நீங்க வந்து திராவிடத்தை அழிக்கணும். திராவிடத்தை அழிக்கிறதுக்கு என்ன வேணும்? இங்க இருக்கக்கூடிய முருக கடவுள், அந்த கடவுள் பேரால நீங்க வந்து இப்போ பிரசங்கத்தை உருவாக்கி அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு எந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வசிக்கிற இடத்துல ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து ஒரு இஸ்லாமிய பெரிய ஒரு இருக்கும், ஒரு மசூதி இருக்கும். இங்க அம்மன் கோயில் இருக்கும். கூழ் ஊத்துனா அம்மன் கோயிலுக்கு அவரு வருவாரு. நம்ம குழந்தை எதனா ஜுரம் வந்துச்சுன்னா அந்த இஸ்லாமியருடைய இது அங்க எடுத்து போய் 6:30 மணிக்கெல்லாம் எடுத்து நிக்க வச்சு அவர் வாயால ஊதுனாதான் இது வந்து அந்த ஜுரம் போகும் சொல்ல. இது இப்படியே வளர்ந்துட்டோம் நம்ம. இதுல நம்ம வந்து இப்படி பிணைஞ்ச ஒரு கூட்டத்தை இல்ல சரியா வராது அப்படின்னு சொல்லி திணிக்க பார்த்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுவதற்காகத்தான் இப்ப திராவிடத்தை வந்து ஒழிக்க பாக்குறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு என்ன விஷயம்னா, நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து காவிரி மன்ற தீர்ப்பா இருக்கட்டும், அது எந்த வழக்கை நீங்க எடுத்துட்டாலும் தமிழகத்துல இருந்துதான் வந்து வழக்கு வந்து அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்பி வழக்குல வாதாடி என்ன இருக்கோ அதனுடைய உரிமைகளை இங்கு தமிழகத்துல தான் வந்து உங்களுக்கு தீர்ப்பெல்லாம் பெற்றிருக்கோம். நம்ம தான் முன்னுதாரணம். வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து மாநிலத்துல அது மாதிரி எல்லாம் ஒரு வழக்கு வந்து பண்ணல. இப்போ வந்து கவர்னருக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கவர்னருக்கு இதுதான்ப்பா, நீ வெறும் பேப்பர் தான்ப்பா, சும்மா பறக்காத அப்படின்னு சொல்லுதுன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில கவர்னர் சொல்றதானே, கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுறாருல்ல சுப்ரீம் கோர்ட். அது ஏன் சட்டத்துல இருக்கு? சட்டத்துல இருக்கு, நீங்க சொல்லுங்க இப்படி சட்டம் இருக்குது, நாங்க அதன்படிதான் நடக்கிறோம் சொல்லி இங்க நம்ம தார்மீக பொறுப்பேற்று தைரியமா வந்து நம்ம சட்ட போராட்டம் நடத்துறோம். மத்த மாநிலத்துல இருக்கும் சட்ட போராட்டத்தை நடத்த தயாரா இல்ல. அவங்க வேற விதமா இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலைமை வேற மாதிரி இருக்கு. ஆனா நம்மளுடைய மனநிலை அப்படி இல்ல. நம்ம வந்து தமிழையும், தமிழ் பண்பாட்டையும், தமிழ் கலாச்சாரத்தையும் திராவிடம் ஏன் சொல்றீங்க? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. தமிழ் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்கிறேன். சேர சோழ பாண்டியன் சொல்லி இருந்தது. அப்ப இந்த சேர சோழ பாண்டியன் மன்னர் இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மூன்றுமே வந்து அன்னைக்கு ஒரே மாநிலம் தான். மாநிலம் இப்பதான் நம்ம பிரிச்சோம். மூன்றுமே ஒரு மாநிலம் தான். அந்த ஒரு மாநிலத்துல வந்து இன்னைக்கு அங்க வந்து கேரளா வந்து மலையாளிஸ் வந்து அந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கு மலையாளி அதிகமா இருக்கனால அது கேரளா. இந்த பக்கம் வந்து தெலுங்கு இருக்காங்க, இவங்க வந்து கன்னடர் இருக்காங்க, அதனால வந்து கர்நாடகா. இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ் சொல்லு, ஏன் தமிழ் சொல்லலன்னு தான் கேக்குறாங்க. இது தமிழ்நாடு தான் பேரு. ஆனா தமிழ்நாடு பேரா இருந்தாலும் இந்த 3 மாநில மக்களை ஒருங்கிணைத்து மொழி பேசக்கூடியவர்கள் அனைவரும் இங்கே பூர்வ குடியாக இருந்த காரணத்தினால் இது திராவிடம். நீங்க எப்படி பிரிக்க முடியும் சொல்லுங்க? இது இன்னைக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காரு. கருணாநிதி அவருடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா வந்து செல்வி ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அந்தமுடைய தாய்மொழி என்ன? கன்னடம். அதுக்கு முன்னாடி எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தாரு, அவரு மலையாளி, கேரளா மலையாளி, அவர்தான் தாய்மொழி. இன்னைக்கு வைகோ பார்லிமெண்ட்ல பெருசா பேச ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு, அவரு தெலுங்கு. இன்னைக்கு மறைந்த ஒரு நல்ல ஒரு தலைவர் மறைஞ்சிட்டாரு, நம்ம விஜயகாந்த், அவருடைய தாய்மொழி என்ன?
ஆக இங்க வந்து தமிழ் இருக்கு, தமிழனுக்கு நாடுதான் இது, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா திராவிடம் என்று எதற்கு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், இந்த 3 மாநில மொழியுள்ள மக்களை இங்கிருந்து தான் உருவாக்கப்பட்டு, இங்கதான் வந்து அதுக்குடைய விதையே இங்கதான், வேறே இங்கதான். அதனால நம்ம என்ன பண்ண திராவிடம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நான் கேட்கிறேன், தமிழ்னு சொல்லி பேசுற சீமான் பேசுறாரு இன்னைக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீ தமிழ்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? 30% பேர் தெலுங்கு இருக்கிறான், 30% ஓட் பேங்க் தெலுங்கு இருக்கான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% பேர் மலையாளிஸ் இருக்கான். இங்கேயே அவன் பூர்வ குடியா இருக்கான், அவன் ஓட்டு போட்டுட்டு இருக்கான், எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறான். அதனால நீங்க வந்து தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் கடவுள், இது எல்லாம் ஒரு மாற்று கருத்தும் இல்லை, இதுதான் கரு. ஆனால் இது திராவிடம். அப்போ இப்போ ஏன் வந்து RSS சொல்றான்னா, இந்த திராவிடத்தை ஏன் ஒழிக்கிறன்னா, ஒட்டு மொத்தமா இந்த திராவிடத்தை அழிச்சான்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் முடிஞ்சு போச்சு. வடநாட்டுக்கு அதுக்கப்புறம் இங்கதானே இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த நாடு ஒன்றா இருக்கணும், கிட்டத்தட்ட பல சமஸ்தானங்களை உருவானதை வந்து ஒரு நாடாக்கி, இன்றைக்கு நம்ம வந்து ஒரு இந்தியான்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்குது. அதுக்கு வந்து முதல் காரணம் காங்கிரஸ் இயக்கம், பண்டித ஜவஹர்லால் நேரு, பட்டேல் அவர்கள். இதுல மாற்று கருத்துல இதுதான் வரலாறு. இன்றைக்கு என்ன போர் நடக்குது, திராவிடமா ஆரியமான்னு பார்க்க போனீங்கன்னா, ஒண்ணு ஆரியத்தை நம்ம அடியோட ஒழிக்கணும், அதை சாகடிக்கணும், அப்பதான் திராவிடம் நிக்கும், இந்தியாவே நிக்கும். ஒருவேளை ஆரியத்தை ஒழிக்க நாம் தவறிவிட்டால், இந்த 5 மாநிலங்களும் தனியாக பிறந்து நமக்குன்னு ஒரு தனி பிரதமர், நமக்குன்னு ஒரு தனி ஜனாதிபதி, நமக்குன்னு சொல்லி இந்த 5 மாநிலத்து பாஸ்போர்ட் தான் கிடைக்கும். தனி நாடு தென்னிந்தியா. இதுதான் இது. இப்ப நம்ம வந்து தென்னிந்தியா ஆக வேண்டுமா, இல்லது அந்த ஆரியத்தை ஒழித்து இந்தியாவை இருக்க வேண்டுமா? இந்த 2 கேள்விதான் இங்க நடக்குது. ஆரியத்தால இந்தியாவே 2ஆ பிரிக்கப்பட வாய்ப்புகள் வருது. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.